ஸோ பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து கிளைசமிக் ஹெல்த். ஸோ கிளைசமிக் ஹெல்த்ங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படக்கூடியது. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உணவுலேருந்துமே நமக்கு இந்த சுகருங்கிறது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊட்டச்சத்து நிறையவே நமக்கு கிடைக்குது. பட் இந்த சர்க்கரை அப்படிங்கிறத நம்ம பாடி வந்து கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதை அப்சர்வ் பண்ணல அப்படிங்கும்போது அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் தான் சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இது உண்மையிலேயே வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது கிடையாது. இந்த டயபெட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு டிசார்டர். ஸோ எதனால இந்த டிசார்டர் ஏற்படுது? நம்ம உடம்புல அந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கரெக்டா இல்லைன்னா, அதாவது இந்த சர்க்கரையோட அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டா நடக்கல அப்படின்னா, அப்போ அது வந்து நம்ம பாடியை வந்து டோட்டலா வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை படிப்படியாக வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இதுல ரெண்டு விதமான கண்டிஷன் நம்ம பாடி வந்து மாறுது. பொதுவாக என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ட உடனே செரிமானமாகி அது சர்க்கரையாக கன்வெர்ட் ஆகும். சர்க்கரை கன்வெர்ட் ஆன உடனே என்ன பண்ணும், கணையத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். மூளை வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், இப்போ வந்து சுகர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ கணையத்துல இருந்து என்ன ஆகுது, இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் அந்த சர்க்கரையை எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களையுமே கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதுதான் பேசிக்கா கணையத்திலேருந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஏன் சுரக்கும்னா இதுதான் காரணம். ஏன்னா இந்த சுகர் வந்து இது டைரக்டா அப்படியே செல்ஸ்குள்ள போக முடியாது. அதுக்கு வந்து ஏதோ ஒன்று கேரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அந்த கேரி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் இன்சுலின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இப்போ ரெண்டு விதமான சூழ்நிலை நம்ம உடல் மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்போ முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இது வந்து ஒழுங்கா செரிமானமே ஆகுறது இல்லை. ஸோ செரிமானம் ஆகாத பொழுது அது சர்க்கரையாக மாறாது. இப்போ சர்க்கரையா மாறலைன்னா மூளைக்கிட்ட இருந்து கணையத்துக்கு இன்ஃபர்மேஷனே போகாது, இன்சுலின் சுரக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே போகாது. இது வந்து இது ஒரு வேலைக்கு இல்லை ஒரு நாளைக்கு அப்படி ஏற்படக்கூடிய விஷயம் இல்லை. தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள இந்த அப்சார்ப்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாகவே என்ன ஆகும், இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பீட்டா செல்ஸ் டேமேஜ் ஆக அதுல இருந்து இன்சுலினோட உற்பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்போ இன்சுலின் டோட்டலா ஸ்டாப் ஆகுதோ அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு அந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது செல்களுக்கும் போகிறது கிடையாது. எப்போ உடல் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு மாறுதோ இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைப் 1 அப்படின்னா இன்சுலின் டிபெண்டன்ட், அதாவது இவங்களுக்குலாம் இன்சுலின் ஊசி போறவங்க எல்லாமே டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல இருப்பாங்க. ரைட். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகும், சர்க்கரையாகவும் கன்வெர்ட் ஆகும். ஆனா அந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரையாக இருக்கலாம். இப்ப கணையத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்ன கணையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, சுகர் கிடைச்சிச்சு, சுகர் வந்துச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் வந்து சுரக்கணும். இப்போ மூளை வந்து கணையத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, கணையத்திலேருந்து இன்சுலின் சுரக்குது. இன்சுலின் இந்த கெட்ட சர்க்கரையும் எடுத்துட்டு செல்ஸுக்கு கொண்டு போகும். ஆனா இப்ப என்ன ஆகும்னா நம்ம செல்ஸ் இது வந்து எல்லாமே கெட்ட சர்க்கரை அப்படிங்கிறதுனால இந்த செல்களுக்குள்ள அனுமதிக்காது. அப்ப என்ன ஆகுது, இப்ப இன்சுலின் இருக்கு, ஆனா அந்த இன்சுலின் நம்ம உடம்புனால முழுமையாக பயன்படுத்த முடியாம போகுது. எப்போ இந்த கண்டிஷன் நம்ம உடல் மாறுதோ அதுதான் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல தான் டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்துங்க, சாப்பிட்ட பின்னாடி எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, எப்போ இந்த கேரியர் இந்த குளுக்கோஸோட அப்சார்ப்ஷன் கரெக்டா செல்ஸ்குள்ள போய் நடக்கலையோ அப்ப என்ன ஆகும், இந்த கெட்ட சர்க்கரை அப்படிங்கிறது திரும்ப ரத்தத்திலே சுத்திட்டு இருக்கும். அப்ப இந்த ரத்தம் நம்ம உடல் முழுக்க இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த கெட்ட சர்க்கரை நம்ம உடல் முழுக்க ஓடும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணு பாதிக்குது, ஹார்ட் பாதிக்குது, நரம்பு மண்டலம் பாதிக்கும், கிட்னி வந்து பாதிக்கும். ஸோ உடல்ல ஒரு உறுப்புகளாக பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். அதனாலதான் இந்த மெடிசன் கொடுத்து என்ன பண்றாங்க, சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ தட் அதனால நம்ம வந்து டேமேஜஸ், உடல் உறுப்புகள்ல டேமேஜஸ் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுதான் வந்து இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். சரி, டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் அப்போ எப்போ ஒரு லெவலுக்கு வந்தா நம்ம சர்க்கரை நோய்க்குள்ள வரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டிங் படி என்ன சொல்றாங்க, 80லேருந்து 110 மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய சுகரோட அளவு, ரத்தத்துல சுகரோட அளவு. இந்த அளவு மாறும் பொழுது, அதாவது 110க்கு மேல தாண்டும் பொழுது 126க்குள்ள இருந்துச்சுன்னா அதை ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ்னா நம்ம உடம்புக்குள்ள சர்க்கரை நோய் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம கரெக்டான டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் நிறைய பண்ணோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயபெட்டிஸ்குள்ள போகாம தடுக்க முடியும். பட் அந்த ப்ரீ கண்ட்ரோல் ப்ரீ டயபெட்டிஸ்ல கரெக்டான ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பாடிக்கு நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அப்போ சுகரோட அளவு 126 தாண்டி மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், சர்க்கரை நோய் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜஸ். இப்ப சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா மல்டிபிள் ஆர்கன் டேமேஜஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுதான் நீம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்.
இயற்கையாகவே நீம் பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சுகர் ஆர் குளுக்கோஸ் இதை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நீம். அதே போல நீம் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினின்னு சொல்லும். வயிறு குடல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை நீம்ல இருக்கு. நீம் எடுக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். முகப்பொருள்ல ஆரம்பிச்சு சொரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான சரும நோய்கள் இருக்கு, அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ நீம் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா தலையில இருக்கக்கூடிய பொடுகு இது போகும். அதே போல முடிக்கால்கள் பலமாகும். ஸோ முடி விழுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதும் நீம். அதே போல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுல இருந்துமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது நீம். ஸோ நீம் எடுக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதே போல வயிறு உபசமா இருக்கு அப்படின்னா அதற்கு நீம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த வயிறு வந்து நார்மல் லெவல்ஸ்க்கு மாறும். அதே போல மசில் கிராம்ஸ் அப்படின்னா இந்த நரம்புகள் தசைகள்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கிராம்ப் மாதிரி ஏற்படும். ஸோ இந்த பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். நீம் எப்படி எடுக்குன்னா 3 வேளைக்குமே சாப்பிட்ட பிறகு ஒரு கேப்சூல் அப்படிங்கிறது எடுத்துட்டு வரணும். சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை. ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரை கிட்டத்தட்ட 23 விதமான கெமிக்கல்ஸ் மேல பயன்படுத்துறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடலால ப்ராப்பரா செரிமானம் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். ஸ்டிவியா அப்படிங்கிறது இது ஒரு இயற்கையான ஒரு இனிப்பு தன்மை. இத சீனி துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீனி துளசிங்கிற ஒரு தாவர வகை, இதுல இருக்கக்கூடிய இனிப்பு தன்மை நம்ம எடுக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையோட 300 மடங்கு அதிகமான இனிப்பு தன்மை இதுல இருக்கு. ஸோ ஸ்டிவியாவை பொறுத்த வரைக்கும் இதுல ஆஸ்பர்டம் அப்படிங்கிற கெமிக்கல் கிடையாது, இதுல அதிக கலோரிகள் கிடையாது, கொழுப்பு கிடையாது. அதனால உடல் எடை ஏறாமலும் தடுக்க முடியும். ஸோ வெயிட் கான்சியஸா இருக்கிறவங்க ஒயிட் சுகர் பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம். ஸோ ஸ்டிவியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக ஸ்வீட்னஸ் எப்படிலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக ஸ்டிவியாவை பயன்படுத்தலாம்.